நீங்க உங்களோட வாய்ஸ கண்ட்ரோல் பண்ணி ஸ்ருதியில அழகா பாடணுமா? ஹை நோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா சரியா பாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க பாடும்போது உங்களோட நாக்கோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியுமா? சிங்கிங்கோட பெரிய சீக்ரெட்டே நீங்க பாடும்போது உங்களோட நாக்கை எப்படி பயன்படுத்துறீங்க, அதன் வழியா உங்களோட வாய்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்றீங்க, அதுல தான் உங்களோட வாய்ஸோட டோன் குவாலிட்டி, ஸ்ருதி சரியான முறையில எப்படி உங்களோட மூச்சை பயன்படுத்தி வால்யூம் கண்ட்ரோல் பண்ணி சரியா பாடுறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. உங்களுக்கு ஹை பிட்ச்ல எப்படி பாடுறது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நிறைய குரல் பயிற்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பாடும்போது நம்மளோட டங் என்ன ரோல் பண்ணுது, நம்மளோட டீத் அண்ட் ஜா பொசிஷன்லாம் என்ன ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கணும். முன்னாடி எல்லாம் இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தது. ஆனா இப்பெல்லாம் நிறைய சிங்கிங் டெக்னிக்ஸ் பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் பயன்படுத்தி எப்படி நம்மளோட வாய்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு பாடணும், நம்ம சரியா பாடும்போது அந்த நாக்கு எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நாம கவனிச்சுக்கிட்டே வரணும். நீங்க இங்க இருந்து வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பாடும்போது உங்களோட நாக்கு உங்களோட பற்கள், அதாவது கீழே இருக்கக்கூடிய பற்களோட பின்னாடி வந்து டச் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டே நீங்க பாடணும். அதாவது உங்களோட நாக்கு இதுதான் அப்படின்னா உங்களோட இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நீங்க பாடணும். அந்த மாதிரி அப்படி நீங்க பாடுறப்ப நீங்க லைன் பை லைன் பாடும்போது உங்களால அந்த ஸ்ருதியோட ஃபீலை புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்துல ஒரு பாட்டை நீங்க கேட்கும் போது கூட உங்களுக்கு ஒரு அதுல வரக்கூடிய அந்த லைனோட அந்த ஸ்ருதியோட ஃபீல் வந்து உங்களால உணர முடியும்.